இப்போ பாருங்க, ரயில் பாதையை பாருங்க, குப்பையெல்லாம் அள்ளுறாங்க. தெரியுதா ரயில் பாதை? இந்தா இதுதான் எங்கள் வீட்டுக்காரர் வேலை பார்க்காரு. இன்றைக்கி நான் வேறு வழி கூடி நான் வந்துட்டேன். நாங்கள் ரோட்டு கூடி போகல, அது கொஞ்சம் தூரமாக இருக்கும். இப்போ இங்கிட்டு கூடி வர்றதுனால நமக்கு பக்கத்தில் இருக்குது வீடு. 10 நிமிஷம் தான் இங்கேருந்து வந்துட்டு போவேன். பாருங்கள் எப்படி வீடு கட்டுறாங்கன்னு பாருங்கள். ட்ரெயின் பாலம் கட்டி கொண்டிருக்காங்க. மேலே ரெண்டு இது இருக்குது. இந்த இதில் ட்ரெயின் போகுது, அந்த இதில் ட்ரெயினுக்கு ரெடி பண்ணுறாங்க. இங்கே ட்ரெயின் பாதை, இதெல்லாம் ட்ரெயின் போகும். இப்போ தான் 2-3 ட்ரெயின் போணுச்சு. தெரியுதா ட்ரெயின்? அங்கிட்டலாம் வீடு இருக்குது. இந்த மேலே ஆள் நடந்து போகிறாங்க. இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. நேற்று நான் 6:30க்கு எங்கள் வீட்டுக்கார் வர வச்சுட்டாங்க. இங்கே ஒத்தையில் வந்தேன், பயமாக இருந்துச்சு. இருட்டு போல் வந்தேன், யாரும் எதுவும் செஞ்சுருவாங்க என்னே. இதுதான் ட்ரெயின் பாதை, பார்த்துக்கோங்க. ட்ரெயின் இப்போதைக்கு வராது, ஏன்னா இப்போ தான் 2-3 ட்ரெயின் போயிடுச்சு. 2-3 ட்ரெயின் போகும்போது வீட்டுக்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் நான் எடுக்கலை. இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தான் பெட்டியாக வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் ரூம் இருக்கா? ரூம் தருதா? அங்கே தான் எல்லோரும் குளிப்பாங்க, இருப்பாங்க. அங்கே தான் குளிச்சுட்டு இருப்பாங்க. இந்த ட்ரெயின் பாதை கூடி தான் நாங்கள் இதுக்கு போவோம். அரிசி வாங்க போனோம்னா எப்படி கூடி தான் நாங்கள் நடந்து போய் ட்ரெயின் ஏறுவோம். எங்கள் வீட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப பக்கம். அந்த ரோட்டு கூடி போனோன்னா ரொம்ப தூரம் எங்களுக்கு. இது இப்போ எங்களுக்கு இந்த சைடு மாற்றினாங்கன்னா நாங்கள் அந்த சைடு வந்துட்டோம். அந்த சைடு மாற்றிருந்தாங்கன்னா நான் இன்னும் அங்கே வரைக்கும் நடக்கணும். இது இப்போ எங்களுக்கு பக்கமாகிடுச்சு, ரொம்ப பக்கம். 10 நிமிஷம் தான் வந்துடுவேன். அங்கேனா 1/2 மணி நேரம் நடக்க, 1/2 மணி நேரம் வர. அப்படி இருக்குது பாருங்க. நல்லா இருக்கா? ட்ரெயின் ஒன்றையும் காணும். இந்த நேரத்துக்கு ட்ரெயின் வரல. பாருங்க, வேலை நடக்குது. வேலை நடக்குது. ட்ரெயின் வண்டி பார்க்க, வண்டி வேலை பார்க்குற வண்டி. இந்த செட்டெல்லாம் தெரியுதா? அந்த செட்டில் தான் வேலை பார்க்குறவங்க தூங்குவாங்க. வேலை பார்த்து முடிச்சுட்டு இங்கே சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. ஆமாம், இங்கே தான் குளிக்க எல்லாமே இங்கே தான். அது கிண்டிக்காரங்க, அவங்களுக்குலாம் வீடு இருக்காதுல்ல. இங்கிட்ட சைடு ஒன்று இருக்கா. அப்புறம் இங்கிட்டலாம் கச்சடையாக இருக்குது. ஆட்டோ பாருங்க, ஆட்டோ எவ்வளோ ஆட்டோ. இந்த ரூம்குள்ளே தான், இந்த இதுதான் ஒரு எப்படி சொல்கிறது, இரும்பில் வீடு செஞ்சு அதுக்குள்ளே இருந்துக்குவாங்க. வேலை முடிச்சுட்டு இதுக்குள்ளே சாப்பாடு கொஞ்சம் வைக்க செய்ய சாப்பிட அப்படி இருப்பாங்க. புகைய போட்டுக்கிட்டாங்க. வண்டி பாருங்கள், வண்டி. மாடுக்கு இப்போ தான் பால் பீச்சுறாங்க. நான் போகும்போது பீச்சுனாங்க, நான் போகும்போது பிடிக்கலை, வரும்போது தான் பிடிக்கும். போகும்போது வீட்டுக்காரருக்கு ஃபோன் பஸ் போட்டோன்னா மேலே பாருங்கள், மேலே ட்ரெயின் கட்டுறாங்களா, பாதை கட்டுறாங்களா, மேலே பாருங்கள். புறாக்கள் பாருங்கள், புறாக்கள் நல்லா உட்காந்து சாப்பிடுதாங்க.
கெட்டிக்கிட்டு இருக்காங்க. மேலே பாலங்கள் வந்து கட்டுறாங்க. தெரியுதா பாலங்கள்? இந்த வீடெல்லாம் இருக்குது பக்கத்தில். வந்தாச்சு நம்ம வீட்டு பக்கம். இன்னும் 5 நிமிஷமா இன்னும் ஃபாஸ்ட்டாக நடந்தோன்னா இன்னும் வீட்டுக்கு போயிருப்பேன். இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் மெல்ல நடக்கலாம் அப்படின்னுட்டு. இந்த டவர் காமிப்பேன்ல வீடியோவில், ஒரு டவர் காமிப்பேனா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் மெத்துலேருந்து காமிப்பேன். அந்த தெரியுதா டவரு? இந்த வீடெல்லாம் இடிச்சிட்டாங்க. நீங்கள் பாலம் கட்டுறதுனால வீடெல்லாம் இடிச்சிட்டாங்க. இந்த அங்கெல்லாம் வீடு இருந்துச்சு. இந்த லாரி நிற்கல, அங்கெல்லாம் வீடு இருந்துச்சு. வீட்டை இடித்து விட்டாங்க, இடிச்சிட்டாங்க. வீட்டை இடித்து இப்போது பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கார் பாருங்கள், எத்தனை காரு! இந்த கார் பாருங்கள், பழைய கார் ஆயிடுச்சு. ஆமாம், வண்டி பாருங்கள், வண்டி பார்த்தீங்களா? இந்த மாதிரி வண்டியெல்லாம் அதான் வச்சு வேலை பார்ப்பாங்க. நான் ஒரு சோப் கலரில் காமிச்சிருந்தேன் ஒரு வீடியோவில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க என்னோடய வீடியோலாம் பாருங்கள், தெரியும். இதை வச்சு தான் வேலை நடக்கும், வேலை பார்ப்பாங்க. நான் வீட்டு பக்கம் வந்து விட்டேன். இந்த நேரம் இருக்குதா, இப்படி கூடி போனால் நம்ம ரோட்டில் இருந்து போகிற மாதிரி இருக்கும். அங்கிட்டு அந்த சைடு மெயின் வாசலுக்கு வருவாங்க. நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன்.